அஇஅதிமுக மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அயராது பாடுபட்ட கழக நிர்வாகிகள் மீதும் தொண்டர்கள் மீதும் திமுகவினர் தாக்குதல் நடத்தியதற்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். சிகிச்சை பெற்று வரும் கழக நிர்வாகிகள் விரைவில் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் எனவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. ஆட்சி முடியும் நேரத்தில் கூட விரக்தியின் விளிம்பில் உள்ள திமுகவினர் செய்யும் அடாத செயல்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தாக்குதலில் ஈடுபட்ட திமுக நிர்வாகிகள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க காவல்துறை தலைமை இயக்குநருக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். கோவை மாவட்டத்தில் சுமார் 4.9 லட்சம் வாக்காளர்கள் தேர்தலில் வாக்களிக்கவில்லை என அதிர்ச்சி தகவல். பொதுமக்களின் அலட்சியத்தால் வாக்குப்பதிவு சதவீதம் வெகுவாக குறைந்திருப்பதில் இனிவரும் தேர்தல்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தல். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பெட்டிகளுக்கு 3 அடுக்கு பாதுகாப்போடு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அடையாள அட்டையோடு கூடிய வேட்பாளர்களால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மட்டும் பார்வையிட அனுமதி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள நாச்சியார் கோயில் பகுதியில் மது போதையில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லையளித்த இளைஞர் சிக்கினார். பாலியல் தொல்லையளித்ததை தட்டி கேட்டவர்களை கத்தியால் தாக்க இளைஞர் அராஜகம் செய்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் சிறுமி மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் வேதனை. சேலம் மாவட்டத்தில் 16 வயது சிறுமி கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவம். கடந்த 5 ஆண்டுகளில் சிறுமிகள், பெண்கள் என யாருக்கும் பாதுகாப்பு வழங்காத அரசால் இதுபோன்ற கொடூரங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் வேதனை. புழல் சிறையில் கஞ்சாவை பிரித்து விற்பனை செய்வதில் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்ட கலவரத்தில் பலர் காயமடைந்துள்ள நிலையில் 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றவாளிகள் திருந்தி வர அடைக்கப்பட்ட சிறையில் கூட கஞ்சா தொடர்பாக நடைபெற்ற மோதல் சிறைத்துறையின் லட்சணத்தை அம்பலமாக்கியுள்ளது. சென்னை கொரட்டூர் பகுதியில் ஜமீல்கான் என்ற கல்லூரி மாணவர் இளைஞர்களை சீரழிக்கும் விதத்தில் 500 போதை மாத்திரை, 200 கிராம் கஞ்சா வைத்திருந்த நிலையில் பட்டாக்கத்தியால் பொதுமக்களை மிரட்டி அட்டூழியம். தமிழக இளைஞர்களை போதையில் மூழ்க வைத்து சிறுவர்கள் வரை சீரழிக்க வைத்த அவலம்தான் ஸ்டாலின் ஆட்சியின் சாதனையா என பொதுமக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே இளம் பெண்ணையும் அவரது தந்தையையும் தாக்கி திமுக பிரமுகர் அடாவடி. தங்களை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்ற ஆணவத்தில் திமுகவினர் அராஜகம் செய்வதாக எழும் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தன் குழந்தைகளுக்கு நீ ஏன் ஜூஸ் வாங்கி கொடுத்தாய் என தகராறு செய்து கட்டிட மேஸ்திரியை கத்தியால் குத்தி கொலை செய்த கூலி தொழிலாளி. காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் சர்வசாதாரணமாக கொலைகள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் ஊத்துமலையில் தோட்ட வேலைக்கு சென்ற விவசாயி சரமாரி வெட்டி கொலை. காதல் விவகாரத்தில் தற்கொலை செய்த தம்பியின் சாவுக்கு பழிக்கு பழி வாங்க கொலை நடந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். சென்னை எண்டூர் அருகே கஞ்சா போதையில் பெண்ணை கத்தியால் தாக்கிய 2 சிறுவர்கள் உட்பட 4 நபர்கள் பிடிபட்டனர். கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் போதையின் பாதையில் இளைஞர்கள் சீர்கட்டு வாழ்க்கை இழந்து சிறைவாசம் அனுபவிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் வேதனை. சென்னை அடுத்த புழல் அருகேயுள்ள டாஸ்மாக் கடை மதுக்கூடத்தில் போதையில் 4 இளைஞர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ஒருவரின் மண்டை உடைப்பு. தலையில் இளைஞருக்கு 16 தையல் போடப்பட்ட நிலையில் மோதலில் ஈடுபட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பாக்கம் பகுதியில் முன்விரோதம் காரணமாக இளைஞர் கத்தியால் குத்தி கொலை. போலீசார் மீது நம்பிக்கை இழந்த மக்கள்
கொலை குற்றவாளியை கைது செய்ய கோரி சாலை மறியல் போராட்டம். காஞ்சிபுரம் மாவட்டம் நத்தாநல்லூரில் நெல் மூட்டைகளை எடை போடும்போது திமுக நிர்வாகி கண்ணன் மற்றும் நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் இணைந்து லாரிக்கு 1 டன் வரை குறைத்து காட்டி கோடிக்கணக்கில் மோசடி செய்வதாக லாரி உரிமையாளர்கள் சங்கம் புகார். இந்த பகீர் குற்றச்சாட்டு குறித்து அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்தி முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் வலியுறுத்தல். வாக்குப்பதிவு நடந்த நாளில் கோவை கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட இடிகரை பேரூராட்சி அலுவலக வளாகத்திற்குள் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய திமுகவினர் மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. அரசு அலுவலகத்தை மதுபான கூடமாக மாற்றிய திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் முற்றிலும் போதை மாநிலமாக மாறிவிடும் என பொதுமக்கள் புகார். காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் பைபேக் QR கோட் ஸ்கேன் எனும் புதிய முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திங்கட்கிழமை முதல் தொடர் விடுப்பு எடுத்து போராட்டம் நடத்தப் போவதாக டாஸ்மாக் பணியாளர்கள் அதிரடி முடிவு. விற்பனை நேரத்தின் போது ஏற்படும் கூட்ட நெரிசலில் ஒவ்வொரு காலி பாட்டில்களையும் ஸ்கேன் செய்வது சாத்தியமற்றது என டாஸ்மாக் பணியாளர்கள் புகார். திருவண்ணாமலை மாவட்டம் வெளுக்கணந்தல் கிராமத்து கிணறுகளில் போதிய அளவு தண்ணீரின்றி 20க்கும் மேற்பட்ட ஏக்கர் அளவில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் வாடியதால் வேதனையில் கால்நடைகளை மேயவிட்ட விவசாயிகள். தூர்வாரப்படாமல் உள்ள கால்வாய்களால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துவிட்டதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். சென்னையில் தட்டம்மை பாதிப்பு பதிவாகி வருவதால் சரியான நேரத்தில் குழந்தைகளுக்கு தடுப்பூசிகளை செலுத்த வேண்டும் என மருத்துவர்கள் வலியுறுத்தல். கோடை காலம் துவங்கியதில் வைரஸ் தொற்றுகள் எளிதாக பரவும் அபாயம் உள்ளதால் போதிய விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எனவும் மருத்துவர்கள் எச்சரிக்கை. நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கைக்கு இயக்கப்பட்டு வந்த பயணிகள் கப்பலில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு சின்னம்மை நோய் தொற்று. நோய் தொற்று காரணமாக கப்பல் போக்குவரத்து சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட ஊழியர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்க அறிவுறுத்தல். விருதுநகர் மாவட்டம் சத்திரப்பட்டியில் நூல் விலை ஏற்றத்தை கண்டித்து மருத்துவ துணி உற்பத்தியாளர்கள் நடத்தி வரும் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தால் 12 கோடி ரூபாய் உற்பத்தி இழப்பும் தொழிலாளர்களுக்கு 2 கோடி வரை ஊதிய இழப்பும் ஏற்பட்டுள்ளதாக தகவல். பின்னல் ஆடைக்கு பயன்படும் நூல் மற்றும் மூலப்பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவ துணி உற்பத்தியாளர்கள் கோரிக்கை. வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் ஒரே நேரத்தில் மீண்டும் சென்னை திரும்பியதால் செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பகுதியில் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசல். தென் மாவட்டங்களில் இருந்து கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு ஏராளமான மக்கள் வந்து சேர்ந்ததால் பல இடங்களில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்ததை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்ததால் அதிர்ச்சி. போராட்டத்தின் போது வனத்துறை பணியாளர்களையும் அரசு வாகனங்களையும் சேதப்படுத்தியதாக காவல்துறை அளித்த விளக்கத்தை ஏற்க பொதுமக்கள் மறுப்பு. சென்னையில் மீன்பிடி தடைகாலம் அமலில் உள்ளதால் வஞ்சர மீன் கிலோ 1500 ரூபாய்க்கு விற்பனையாகி வரும் நிலையில் மத்தி மற்றும் சங்கரா மீன்களும் விலையும் கிடுகிடுவென உயர்வு. விலை உச்சத்தை எட்டிய போதும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பட்டினப்பாக்கம் கடற்கரை சாலையில் மீன்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரு ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவ விழாவில் நடந்த கருட சேவை உற்சவம். வரதராஜ பெருமாள் முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்து காட்சியளிக்க பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா முழக்கத்தோடு சுவாமி தரிசனம். ஆப்பிரிக்க நாடான மாலி தலைநகர் பமாகோ உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் தீவிரவாத குழுக்கள் துப்பாக்கிச்சூடு மற்றும் குண்டுவெடிப்பு உள்ளிட்ட ஒருங்கிணைந்த தாக்குதல்களை நடத்தியதால் பதற்றம்.
தீவிரவாத குழுக்களின் தாக்குதலால் உயிரிழப்புகள் மற்றும் அச்சமான சூழல் அதிகரித்து வருவதாக தகவல். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே கடந்த 5 ஆண்டு தீய சக்தி திமுக ஆட்சியில் ஸ்டாலின் தலைமையில் குட்லாடம்பட்டி அருவியை புனரமைக்க அடிக்கல் நாட்டிய நிலையில் எவ்வித பணிகளும் மேற்கொள்ளாமல் கிடப்பில் கிடப்பதாக சுற்றுலா பயணிகள் வேதனை. விளம்பர பதாகைகளை மட்டும் வைத்துவிட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அல்வா கொடுத்ததாக மக்கள் ஆதங்கம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே ஆண்டிபாளையம் நியாய விலை கடையில் தரமற்ற அரிசி வழங்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அரிசி துர்நாற்றம் வீசுவதோடு பூச்சிகள் உள்ளதாகவும் வேதனை. கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் அருகே குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் தேங்கியதால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதி. முறையான கழிவுநீர் மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தாமல் மாநகராட்சி அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக மக்கள் ஆதங்கம். நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே தொடர்ந்து எரிந்து வரும் காட்டுத்தீயை விரைந்து கட்டுப்படுத்த தவறிய தமிழக வனத்துறைக்கு பொதுமக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கடும் கண்டனம். வனத்துறையின் மெத்தனத்தால் சுற்றுச்சூழல் பாதிப்பு. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ராமநதி அணை முற்றிலும் வறண்டு போய் காட்சியளிக்கிறது. கொளுத்தும் வெயிலும் வாட்டி வதைக்கும் வெப்பத்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பசுமை குறைந்து வறட்சி. சென்னை மாநகராட்சிக்கு கூடுதல் அதிகாரங்கள் மற்றும் கட்டிட அனுமதி வரம்பை உயர்த்த வேண்டும் என பொறியாளர்கள் சங்கம் கோரிக்கை. அரசின் தாமதத்தால் சேவைகள் பாதிக்கப்படுவதால் நகர வளர்ச்சி திட்டங்களை விரைவுபடுத்த அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் எதிர்பார்ப்பு. தேனி மாவட்டம் கம்பம் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 2 இளைஞர்கள் உடல் சிதறி உயிரிழந்த சோக சம்பவம். பாதுகாப்பு விதிகள் மீறப்பட்டதே இந்த விபத்திற்கு காரணம் என்றும் 6 நாட்களுக்கு முன் 25 பேர் உயிரிழந்த பெரும் துயரத்திற்கு பிறகும் அரசு நிர்வாகத்தின் அலட்சியம் தொடர்வது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. ஈரோடு அரசு மருத்துவமனையில் மாணவி மீது ஓராண்டு நடந்த ராகிங் கொடுமைகளில் மாநில அரசு மௌனம் காத்த நிலையில் மத்திய தலையீட்டிற்கு பிறகே விசாரணை தொடங்கியதா என எழும் கேள்வி. ராகிங் விவகாரத்தில் மெத்தனமாக செயல்பட்ட அதிகாரிகள் மற்றும் ராகிங்கில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட தரப்பினரிடமிருந்து கோரிக்கைகள் தீவிரம். கர்நாடக அரசு மாணவர்கள் தினமும் செய்தித்தாள் வாசிப்பதை கட்டாயமாக்கி அவர்களின் அறிவுத்திறனை வளர்க்க நடவடிக்கை எடுத்துள்ள சூழலில் தமிழகத்தில் கல்வி முறை குறித்த விவாதங்கள் எழுந்துள்ளன. சமூக ஊடக விளம்பரங்களில் சிறுவர்கள் சிக்கி கல்வி சீரழிவதாக எதிர்க்கட்சிகள் ஆட்சியை கடுமையாக விமர்சிப்பதும் இதனால் பெற்றோர்கள் பெரும் கவலை அடைந்திருப்பதும் தற்போது பேசுபொருளாகியுள்ளது. தமிழகத்தில் கோடை வெயில் தாக்கத்தால் குளிர்சாதன பயன்பாடு அதிகரித்து மின்சார தேவை 21,000 மெகாவாட்டை எட்டும் என எரிசக்தித்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை. தேவையற்ற மின் பயன்பாட்டை தவிர்த்து பொதுமக்கள் மின்சாரத்தை சேமிக்க வேண்டும் என அறிவுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே 15க்கும் மேற்பட்ட பொதுமக்களை தெருநாய்கள் கடித்து குதறிய நிலையில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. தெருநாய் பிரச்சினைகளுக்கு இதுவரை பல பேர் உயிரிழந்தும் கூட தமிழக அரசால் தீர்வு காண முடியவில்லை என புகார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நெல் கொள்முதல் நிலையங்களில் முறையான கொள்முதல் நடைபெறாமல் அதிகாரிகள் தனி நபர்களுக்கு நெல்லை தவறாக வழங்கியதாக பெருமளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. விவசாயிகள் கடும் அதிருப்தியில் உள்ள நிலையில் முறைகேடுகள் குறித்து அரசு உடனடியாக தலையிட்டு தீவிர விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். மதுரை மாவட்டத்தில் மாங்காய் அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் நோய் தாக்குதலால் போதிய விளைச்சல் இன்றி விவசாயிகள் கவலை. அதிக அளவில் முதலீடு செய்த நிலையில் நோய் தாக்குதலால் விளைச்சல் குறைந்து பெரும் நஷ்டம் ஏற்பட்டு விட்டதாக விவசாயிகள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் நாரளப்பள்ளி சிந்தகம்பள்ளி கிராமத்தில் பொதுப்பாதை மற்றும் சுடுகாட்டு பாதையை திமுக நிர்வாகி அன்பு ஆக்கிரமித்ததாக கூறி 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் நள்ளிரவில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்துவிடுவோம் என மிரட்டுவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக எச்சரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் ஊத்துப்பட்டி அருகே உள்ள 4 வழிச்சாலையில் அரசு பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதி வடமாநில இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. தலைக்கவசம் அணியாமல் வந்த இருவரையும் காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருந்ததால் விபத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டதாக புகார்.
செங்கல்பட்டு பெருங்களத்தூர் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த முதியோர் மீது தறிக்கட்டு வந்த அரசு பேருந்து மோதி உயிரிழந்த சோகம். அரசு பேருந்துகளின் பிரேக் உள்ளிட்ட சாதனங்களை முறையாக பராமரிக்காததால் பயணிகள் பேருந்து காவு வாங்கும் பேருந்தாக மாறி உள்ளதாக மக்கள் வேதனை. ரயில்வேயில் 2% பணியாளர்களை குறைக்க முடிவெடுத்துள்ள நிலையில் பல பிரிவுகளில் பணிச்சுமை அதிகரிக்கும் என ரயில்வே ஊழியர்கள் கவலை. நிர்வாக செலவை குறைக்கவே இம்முடிவு எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் விளக்கம் அளித்தாலும் சேவை பாதிக்கப்படுவதுடன் ரயில்வேயின் இந்த தவறான முடிவால் ரயில் சேவை எதிர்காலத்தில் முடங்கிவிடும் என நிபுணர்கள் எச்சரிக்கை. நாட்டில் இதுவரை இல்லாத அளவாக வெள்ளியன்று ஒரே நாளில் 252.07 ஜிகாவாட் என்ற அளவில் புதிய உச்சம் தொட்ட மின் நுகர்வு. கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் 250 ஜிகாவாட் மின் நுகர்வு பதிவானதே இதுவரை அதிகபட்சமாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு கடும் கோடையில் ஒரு நாளின் மின் தேவை 270 ஜிகாவாட்டாக உயரக்கூடும் எனவும் கணிப்பு. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் கோடை வெயில் மற்றும் வரத்து குறைவு காரணமாக காய்கறி விலைகள் கிலோவுக்கு 5 முதல் 10 ரூபாய் வரை உயர்வு. கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் உற்பத்தி குறைந்ததால் வரத்து பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து தக்காளி கிலோவுக்கு 40 ரூபாய் வரை விற்பனை. டீ கடை, சிறிய டிஃபன் கடைகளுக்கும் பெரிய ஹோட்டல்களுக்கும் நிகராக வணிக சமையல் கேஸ் சிலிண்டர்கள் பாரபட்சமின்றி வழங்க வேண்டும் என வணிகர்கள் கோரிக்கை. மேற்காசிய போர் காரணமாக ஏற்பட்ட தட்டுப்பாட்டில் பெரிய ஹோட்டல்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டதால் சிறு வணிகர்கள் கள்ளச்சந்தையில் அதிக விலை கொடுத்து வாங்குவதாக வேதனை. தமிழகத்தில் வெயில் வாட்டும் சூழலில் ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு மற்றும் நீலகிரி போன்ற மலை பிரதேசங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை பெருமளவில் அதிகரித்துள்ளதால் மலை பிரதேசங்கள் தற்போது களை கட்டியுள்ளன. கோடை சீசன் தொடங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருப்பது உள்ளூர் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியை அளிப்பதோடு அப்பகுதியின் பொருளாதாரத்திற்கும் பெரும் ஊக்கத்தை தரும் என எதிர்பார்ப்பு. தீவிர வெப்ப அலை காரணமாக இந்தியாவின் உச்சபட்ச மின் தேவை 252.07 ஜிகாவாட் என்ற புதிய உச்ச அளவை எட்டியுள்ளதாக தகவல். ஏர் கண்டிஷனரின் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் மின் தேவையும் உச்சத்தை எட்டியுள்ளதாக கருத்து. சென்னையில் உள்ள பள்ளிகளில் 2026 முதல் 2027ஆம் ஆண்டு வரையிலான கல்வியாண்டிற்கு 5000த்திற்கும் மேற்பட்ட புதிய மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றுள்ளது. எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க அதிகாரிகள் வீடு வீடாக சேர்க்கை முகாம்களை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் கடந்த ஆண்டை விட சேர்க்கையை 2 மடங்காக அதிகரிக்க இலக்கு. தினமும் 6 மணி நேரத்திற்கும் மேலாக செல்போன் உள்ளிட்ட பல்வேறு திரை பயன்படுத்தும் பழக்கத்தால் மன அழுத்தமும் பதற்றமும் ஏற்பட்டு தூக்கம் குறைவதாக நிபுணர்கள் எச்சரிக்கை. சமூக உறவுகளில் பாதிப்பை ஏற்படுத்துவதால் டிஜிட்டல் சுகாதாரத்தை கடைபிடிக்க கோரும் நிபுணர்கள் குழந்தைகள் பெற்றோரிடையே மனம் திறந்த உரையாடல் அவசியம் எனவும் வலியுறுத்தல். சென்னையில் பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் மின்சார வாகனங்களுக்கு மாற விருப்பம். அதிக ஆரம்ப செலவு, சார்ஜிங் வசதி பற்றாக்குறை மற்றும் கடன் மானிய தேவைகள் உள்ளிட்ட சவால்கள் காரணமாக மின்சார வாகனங்களுக்கு மாற தாமதமாவதாக கவலை. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் சித்திரை திருவிழாவின் 7ஆம் நாளையொட்டி நந்திகேஸ்வரர் மற்றும் யாழி வாகனங்களில் சுவாமி, அம்பாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். 4 மாசி வீதிகளிலும் நடைபெற்ற இந்த சிறப்பான வீதி உலாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து சுவாமி தரிசனம் செய்து பக்தி பரவசம். தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் சுட்டெரிக்கும் வெயிலால் மக்கள் கடும் அவதியடைந்த நிலையில் வேலூரில் அதிகபட்சமாக 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு. வெயிலின் தாக்கத்தில் இருந்து தற்காத்துக் கொள்ள முற்பகல் 11 மணியில் இருந்து மதியம் 3 மணி வரை வெளியிடங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தல். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு பரிந்துரையில் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியத்தை 18,000 இருந்து 69,000 உயர்த்த வேண்டும் என ஊழியர் சங்கங்கள் தீவிர கோரிக்கை. ஃபிட்மென்ட் காரணி 3.83 என நிர்ணயிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் நிறைவேறினால் ஓய்வூதியதாரர்களுக்கும் குறிப்பிடத்தக்க ஊதிய பலன்கள் கிடைக்கும் என எதிர்பார்ப்பு. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அராக்சி தனது பாகிஸ்தான் பயணத்தை முடித்துக்கொண்டு புறப்பட்டார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது தூதர்களின் முக்கிய பயணத்தை ரத்து செய்த நிலையில் இந்த சம்பவம் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக கருத்து. சைபர் தாக்குதல்கள் வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் செபி அனைத்து நிதி அமைப்புகளையும் பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பலப்படுத்த வேண்டும் என
நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல். ஏஐ தாக்குதல்கள் சந்தை நிலைத்தன்மைக்கு கடும் அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் எச்சரிக்கை. அறிவை முன்னேற்றத்திற்கான கருவியாக பயன்படுத்தி இளைஞர்கள் வேலை வழங்கு நகர்வுகளாகவும் நாட்டை கட்டமைப்பவர்களாகவும் மாற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல். ராஜஸ்தான் பல்கலைக்கழகத்தின் 35வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர், கல்வியின் உண்மையான அளவீடு சமூக முன்னேற்றம், புத்தாக்கம், நெறிமுறை நடத்தையில்தான் உள்ளது என்றும் பேச்சு. கோடை விடுமுறையை மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் புதிய திறன்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தல். விடுமுறை காலத்தில் விளையாடுவதுடன் புதிதாக ஏதேனும் ஒன்றை கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். பட்டாசு ஆலைகளில் ரசாயன மருந்து கலவைகளை காலை 6 மணி முதல் 10 மணி வரை உலர வைக்க வேண்டும் என பட்டாசு தயாரிப்பு ஆலைகளுக்கு மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை உத்தரவு. ரசாயன கலவைகளால் வெடி விபத்து ஏற்படுவதை தடுக்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என ஆலை உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தல். பெட்ரோல், டீசல், கேஸ் விநியோக கண்காணிப்பில் மாநில அரசுகள் முக்கிய பங்கு வகிப்பதுடன் பதுக்கலில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தல். பெட்ரோல், டீசல், கேஸ் ஆகியவை கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பதாக புகார்கள் எழுந்த நிலையில் மத்திய அரசு அறிவிப்பு. சென்னை வியாசார்பாடி பகுதியில் 18 வயது கல்லூரி மாணவி வீட்டு குளியல் அறையில் குளிப்பதை பார்த்த பொக்லைன் டிரைவர் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட சட்ட பிரிவுகளின் கீழ் கைது. மாணவி அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டதால் பொக்லைன் டிரைவரை அக்கம் பக்கத்தினர் சரமாரியாக அடித்து உதைத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேடவாக்கம் பகுதியில் உடலில் பலத்த காயங்களுடன் கூலி தொழிலாளி சடலமாக மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி. இரவு நேரங்களில் போலீசார் முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் இதுபோன்ற சந்தேக மரணங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கோயம்பேடு பகுதியில் தனது உரிமையாளர் கொடுத்த 14 லட்சம் ரூபாய் பணத்தை அபகரிக்க திட்டமிட்டு நாடகமாடியவர் கையும் களவுமாக பிடிபட்டார். பொன்னேரியில் உள்ள வீட்டில் 14 லட்சம் ரூபாய் பணத்தை பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிப்பு. ராணிப்பேட்டை அண்ணா நகர் பகுதியில் விசிக பிரமுகர் வீட்டின் அருகே நிறுத்தப்பட்ட கார் மீது பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்டதால் பரபரப்பு. பல்வேறு குற்ற வழக்கில் தொடர்புடைய விசிக பிரமுகரை குறிவைத்து அதே பகுதியைச் சேர்ந்த ரவுடி தமிழரசன் தரப்பினர் வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தியதாக தகவல். சென்னை மதுரவாயல் காவல் நிலையம் முன்பு மனைவியுடன் சேர்த்து வைக்க கோரி ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. குடும்ப தகராறு காரணமாக பிரிந்துள்ள மனைவியுடன் சேர்த்து வைக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காத விரக்தியில் விபரீத முடிவு. திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததுடன் மனைவியை ஆபாசமான முறையில் சமூக வலைதளத்தில் விமர்சனம் செய்த திமுக பேச்சாளர் முரசொலி மூர்த்தி அதிரடியாக பிடிபட்டார். அதிகார தோரணையில் சுற்றித் திரியும் திமுக நிர்வாகிகளுக்கு இன்னும் 10 நாட்களில் தக்க பாடம் கற்பிப்பதுடன் அனைவரும் சிறை செல்வது உறுதி என பொதுமக்கள் விமர்சனம். தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் வளாகம் மற்றும் திருக்குளத்தில் குப்பைகள் மற்றும் கழிவுகள் தேங்கியுள்ளதாக அறநிலையத்துறைக்கு பக்தர்கள் கடும் கண்டனம். குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளும் போதிய அளவில் இல்லை என சாடும் பொதுமக்கள் உரிய ஏற்பாடு செய்திட வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் மங்களாபுரத்தில் பேருந்து நிறுத்தத்தை தாண்டி நிறுத்திய அரசு பேருந்தை தட்டி கேட்ட பயணிகளை ஓட்டுநர் தரக்குறைவாக பேசியதாக புகார். ஓட்டுநர் மது போதையில் இருந்தது தெரியவந்ததால் பேருந்து நிறுத்தப்பட்டு சோதனை நடத்தப்பட்டதால் பரபரப்பு. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறில் பணியாற்றி வந்த சிறப்பு காவல் படையைச் சேர்ந்த காவலர் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. பணிச்சுமையால் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டதால் சோகம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சித்திரை திருவிழாவையொட்டி வைகை ஆற்றில் கடைகள் அமைக்க நரிக்குறவர்களிடம் அடாவடி வசூல் செய்யும் நகராட்சி நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம். ஏற்கனவே பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்து அனுமதி வாங்கிய பின்னரும் மீண்டும் வசூல் செய்ய வந்தவர்களிடம் வணிகர்கள் வாக்குவாதம்.
சென்னை காசிமேட்டில் கடலில் குளித்துக் கொண்டிருந்த பிரபல ரவுடி பாம்பாட்டி மணிகண்டன் ராட்சத அலையில் சிக்கி மாயமாகி விட்டதாக வெளியான தகவலால் பரபரப்பு. துறைமுக போலீசார் மற்றும் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் இணைந்து கடலில் மாயமான ரவுடியை தேடி வருகின்றனர். தமிழகத்தில் அரசியல் மோதல்களும் வெற்று வசனங்களும் ஒருபுறம் இருக்க, வளர்ச்சி பாதையில் கவனம் செலுத்தாமல் மத்திய அரசுடன் தேவையற்ற மோதல் போக்கை ஆளும் அரசு கையாண்டு தமிழக மக்களை ஏமாற்றும் செயலுக்கு வலுக்கும் விமர்சனம். இதற்கு நேர்மாறாக உத்தரப்பிரதேசத்தில் வரும் 29ஆம் தேதி 37,000 கோடி ரூபாய் மதிப்பில் 594 கிலோமீட்டர் நீளமுள்ள கங்கா விரைவு சாலையை பிரதமர் மோடி திறந்து வைத்து அம்மாநில உள்கட்டமைப்பு வளர்ச்சி பாதையில் முன்னேறுகிறது. தமிழகத்தில் உள்ள மத்திய மின் நிலையங்களில் ஏலம் மூலம் மின்சாரம் விற்பனை செய்யும் மத்திய அரசின் திட்டத்துக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மாநிலத்தின் மின் தேவையை பாதித்து தொழில் மற்றும் விவசாயத்தை பாதிக்கும் என்பதால் அதிகாரிகள் உடனடி தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் தனது கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் அனைத்து பொறியியல் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் 10 இலக்க அடையாள எண் கட்டாயம். போலி ஆசிரியர்களை தடுக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையால் கல்வித் தரம் மேலும் உயரும் என்று கல்வித்துறை வட்டாரங்களில் பெரும் எதிர்பார்ப்பு. பேருந்துகளின் தட்டுப்பாட்டை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களால் குறைக்கும் வாய்ப்பு குறைவு என்பதால் தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் வாடகைக்கு எடுத்து இயக்கலாம் என முன்னாள் போக்குவரத்து துறை செயலர் பனீந்திர ரெட்டி கருத்து. திமுக அரசின் போக்குவரத்து துறை புதிதாக கூடுதல் பேருந்துகளை இயக்கியுள்ளோம் என்ற பொய் விளம்பரம் வண்டவாளம் தண்டவாளம் ஏறிவிட்டதாக பலர் விமர்சனம். பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் விநியோகத்தை மாநில அரசுகள் கண்காணிக்க வேண்டும் எனவும், பதுக்கலில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு அறிவுறுத்தல். பெட்ரோல், டீசல் பதுக்கலில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுப்பதில் திமுக அரசு அலட்சியத்துடன் செயல்படுவதாக வணிகர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே துணை ராணுவ வீரரிடம் துப்பாக்கியை வாங்கி ஊர்காவல் படை வீரர் புகைப்படம் எடுத்து ரீல்ஸ் பதிவிட்டதால் பரபரப்பு. ஊர்காவல் படை வீரரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் துணை ராணுவ வீரர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிப்பு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் புலி விளைச்சல் அமோகமாக காணப்படும் நிலையில் அரசே கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை. வியாபாரிகள் மூலம் விற்பனை செய்வதால் லாபம் குறைவாக கிடைப்பதாகவும் அரசே நல்ல விலைக்கு கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை. மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் முதுநிலை பட்டப்படிப்புகளுக்கு நடத்தப்பட்ட கியூட் நுழைவுத் தேர்வுக்கான முடிவுகள் வெளியீடு. 157 பாடப்பிரிவுகளுக்கு 3,45,220 பேர் தேர்வு எழுதிய நிலையில் தேர்வு முடிவுகளை NDA இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் நாளை வெளியீடு. தேர்வு எழுத விண்ணப்பித்தவர்கள் இணையதளத்தில் இருந்து தங்களின் விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியை பயன்படுத்தி ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மலேரியாவால் பாதிக்கப்பட்ட பச்சிளம் குழந்தைகளுக்கு மாத்திரை மூலம் சிகிச்சை அளிக்க உலக சுகாதார அமைப்பு முதன்முறையாக ஒப்புதல். தரம், பாதுகாப்பு, திறன் உள்ளிட்ட சர்வதேச விதிகளை குறிப்பிட்ட ஒரு மருந்து நிறுவனம் பூர்த்தி செய்ததால் அனுமதி. ரயில் பாதை மேம்பாட்டு பணிகள் காரணமாக காவேரி விரைவு ரயில் உட்பட மொத்தம் 23 ரயில்களில் செவ்வாய்க்கிழமை அட்டவணையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. இந்த திடீர் மாற்றத்தால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ள நிலையில் மாற்றி அமைக்கப்பட்ட புதிய அட்டவணையை தங்கள் பயணத்திற்கு முன்னதாக பயணிகள் உடனடியாக சரிபார்த்து கொள்ளுமாறு ரயில்வே நிர்வாகம் அறிவுறுத்தல். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் இளைஞர் பரிதாபமாக உயிரிழப்பு. லாரி ஓட்டுநர் போக்குவரத்து சிக்னலை மதிக்காமல் விதியை மீறி சாலையை கடக்க முயன்றதால் விபத்து ஏற்பட்டதாகவும், லாரி ஓட்டுநர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இளைஞரின் உறவினர்கள் வலியுறுத்தல். மத்திய அரசு லாரிகளில் GPS பொருத்த வேண்டும் என விதித்துள்ள கட்டாய உத்தரவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் வலியுறுத்தல். இத்திட்டம் போக்குவரத்து துறையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வாடகை லாரி உரிமையாளர்களின் வருமானத்தை பெருமளவு குறைத்துவிடும் என்பதால் அரசு தனது இந்த முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என வேண்டுகோள். நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளின் சுமையை குறைக்க ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கொண்டு நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்வு காணும் நடைமுறையை பயன்படுத்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பரிந்துரை. இம்முறை பல ஆண்டுகளாக தேங்கி கிடக்கும் வழக்குகளை விரைவாக முடிப்பதற்கும் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு கால தாமதமின்றி நீதி கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் பெரும் உதவியாக இருக்கும் என்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வலியுறுத்தல்.
மருத்துவமனைகளில் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவுகளுக்கு குறைந்தபட்ச தர வழிகாட்டுதல்கள் நெறிமுறைகளை செயல்படுத்த மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் 3 வாரங்கள் கெடு விதிப்பு. திட்ட அறிக்கையை 3 வாரத்திற்குள் தயாரித்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தல். பீகாரில் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை எலிகள் தின்றுவிட்டதாக கூறிய அதிகாரிகளின் விசித்திரமான விளக்கத்திற்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். ஆதாரங்களை பாதுகாப்பதில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளால் நிர்வாகத்தின் மீதான நம்பிக்கை சரிந்துள்ள நிலையில் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது தீவிர விசாரணை நடத்த வேண்டுமென வலுக்கும் கோரிக்கை. தொழிலாளர் பற்றாக்குறை காரணமாக போரூர் மற்றும் வடபழனிக்கு இடையிலான சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களின் திறப்பு தாமதமாகும் என தெரிவித்துள்ள CMRL. 1500 தொழிலாளர்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது 700 பேர் மட்டுமே பணியில் உள்ளதாகவும் ஜூன் மாதத்திற்குள் முடிக்க திட்டமிட்ட பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் உள்ள பைக்காரா ஏரியில் படகு சேவை தடை செய்யப்பட்டுள்ளதை நீக்குவதற்கு உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்ததில் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். மண் மற்றும் நீர் பரிசோதனை அறிக்கைக்கு பின் மட்டுமே முடிவு என்று கூறிய நீதிமன்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி பெட்ரோல் மற்றும் டீசல் படகுகளுக்கான தடை நீடிக்கும் என தெரிவிப்பு. பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் ராகவ் சத்தா உள்ளிட்ட 7 MPக்கள் பாஜகவில் இணைந்திருப்பதன் மூலம் கட்சியில் பிளவு ஏற்பட்டு ஆட்சி கவிழும் அபாயத்தில் ஆம் ஆத்மி அரசு. ராகவ் சத்தாவுடன் 63ஆம் ஆத்மி MLAக்கள் தொடர்பில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் பகவந்த் சிங் மான் அரசுக்கு பெரும் சவால். முருங்கை விதைச்சாறு மூலம் நீரில் உள்ள மைக்ரோ பிளாஸ்டிக் எனப்படும் நுண் நெகிழிகள் அகற்றப்படுவதாக புதிய அறிவியல் ஆய்வுகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல். 98% வரை முருங்கை விதைச்சாறு சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு தீர்வாக அமையும் என பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதால் கிராமங்களில் நீரின் தன்மையை பாதுகாக்க முடியும் என நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் அமலுக்கு வந்து 10 ஆண்டுகள் கடந்த பின்னரும் வீடு வாங்குபவர்களின் பிரச்சனைகளுக்கான இறுதி தீர்வு கிடைப்பதில் இன்னும் தாமதம் நீடிப்பு. சர்ச்சைகளை தீர்ப்பதில் நிலவும் சுணக்கம் குறித்து நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ள நிலையில் வாங்குபவர்கள் தங்களுக்கு தரப்படும் நிதி கிடைப்பதில் தொடர்ந்து சிக்கல். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் காய்கறிகளின் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்வு. தக்காளி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பீன்ஸ் மற்றும் பட்டாணி 130 ரூபாய்க்கும், எலுமிச்சை பழம் 220 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் சித்திரை மாத பிரமோற்சவ விழாவின் 5ஆம் நாளில் முருகப்பெருமான் வெள்ளி மயில் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பு. மேலதாளங்கள் முழங்க முருகப்பெருமான் மலைக்கோயில் மாட வீதியில் உலாவர ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். திருப்பதி நாராயணகிரி பூங்காவில் பத்மாவதி பரிணய திருக்கல்யாண உற்சவத்தையொட்டி தங்க யானை வாகனத்தில் வந்த மலையப்ப சுவாமி பத்மாவதி தாயாருடன் திருமண வைபவம் கோலாகலம். 3 நாட்கள் நீடிக்கும் இந்த உற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சித்திரை 5ஆம் நாளில் வெகு விமர்சையாக நடைபெற்ற வசந்த உற்சவ விழா. 3ஆம் பிரகாரத்தில் எழுந்தருளிய அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற பக்தி முழக்கத்தோடு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள 108 வைணவ திருத்தலங்களில் 3வது திருத்தலமான சாரங்கபாணி சுவாமி கோயிலில் தங்க கருட சேவை. தங்க கருட வாகனத்தில் சாரங்கபாணி சுவாமியும் சக்கரபாணி சுவாமியும் ஒரே ஓலை சப்பரத்தில் வீதி உலா வர ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறப்புமிக்க சுசீந்திரம் தானு மாலையன் சுவாமி கோயில் சித்திரை திருவிழாவையொட்டி நடைபெற்ற தேரோட்டத்தில் தமிழகம் மற்றும் கேரளாவில் இருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்பு. அலங்கரிக்கப்பட்ட தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் உற்சாகம். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்கள் வழக்கத்தை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகமாக இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு எனவும் தகவல்.
சபரிமலை கோவில் அருகே ஹெலிகாப்டர் பறந்த விவகாரத்தில் பொது பாதுகாப்பை பாதிக்கும் வகையில் ஹெலிகாப்டரை இயக்கியதாக விமானி மீது வழக்கு பதிவு. வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் தாழ்வாக பறந்தது என்ற கடலோர காவல் படையின் விளக்கம் திருப்திகரமாக இல்லை என்றும் இது ஒரு ஆபத்தான செயல் என்றும் அறிக்கையில் தகவல். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் டிசிஎஸ் அலுவலகத்தில் பெண் ஊழியர்களுக்கு இனிப்பில் மயக்க மருந்து கலந்து பாலியல் துன்புறுத்தல் மற்றும் மதம் மாற்ற முயன்றதாக அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் இத்தகைய பகீர் புகார்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருவதாக தகவல். அகமத் நகரில் உள்ள DRDO வாகன ஆராய்ச்சி மையம் விக்ரம் VT-21 டிராக்ட் மற்றும் வீல் வகை உயர் தொழில்நுட்ப கவச தளவாடங்களை வெற்றிகரமாக வெளியிட்டு அசத்தல். க்ரூலெஸ் டரட் மற்றும் நீரில் இயங்கும் திறன் கொண்ட இவை 65% உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் இருந்து தயாரிக்கப்பட்டு ஆத்ம நிர்பர் பாரத் இலக்கை நோக்கிய முன்னேற்றம். 2020ஆம் ஆண்டு லடாக் எல்லை மோதலில் எந்த நிலப்பகுதியையும் சீனாவிடம் இந்தியா இழக்கவில்லை என்ற தனது நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் முன்னாள் ராணுவ தலைவர் ஜெனரல் MM நரவனே. அரசியல் தலைமையும் ராணுவமும் தனித்தனியாக செயல்படும் எனவும் பாதுகாப்பு அமைச்சரவை குழுவின் மூலம் முடிவுகள் எடுக்கப்படுவதாகவும் முன்னாள் ராணுவ தலைவர் விளக்கம். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 3வது யூனிட் குளிர்ச்சி நிலையை வெற்றிகரமாக எட்டி கமிஷனிங் செயல்முறையில் முக்கிய மைல்கல்லை எட்டியது. பாதுகாப்பான முறையில் அனைத்து தரநிலைகளையும் முறையாக கடைபிடித்து மாபெரும் சாதனையை சிறப்பாக நடத்திய இந்திய அணுமின் கழக அதிகாரிகள். இந்தியாவின் முதல் தனியார் சுற்றுப்பாதை ஏவுதலுக்கு தயாராகும் விக்ரம் 1 ராக்கெட் 23 மீட்டர் உயரத்தில் 350 கிலோ எடை கொண்ட சிறிய செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லும் வகையில் வடிவமைப்பு. 3 நிலைகளுக்கும் முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் என பெயர் சூட்டப்பட்டு முதல் பயணத்தில் சோதனை சுமைகளை மட்டுமே ஏந்தி செல்லவும் எதிர்காலத்தில் மாதத்திற்கு ஒரு ராக்கெட் வீதம் ஏவ திட்டம். எலான் மஸ்கின் X நிறுவனம் iOS பயனர்களுக்காக முழுமையான என்கிரிப்ஷன் பாதுகாப்புடன் கூடிய புதிய X சாட் செயலியை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியது. செய்தி பரிமாற்றம், ஆடியோ, வீடியோ அழைப்பு மற்றும் கோப்பு பகிர்வு அம்சங்களை கொண்ட இச்செயலி வாட்ஸ்அப் போன்ற முன்னணி தளங்களுக்கு போட்டியாக களமிறங்கும். அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் H-1B விசா திட்டத்திற்கு 3 ஆண்டுகள் தற்காலிக தடை விதிக்க வலியுறுத்தி தாக்கல் செய்த புதிய மசோதா வெளிநாட்டு தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என பல தரப்பினர் எதிர்ப்பு. உள்நாட்டு வேலைவாய்ப்பை பாதுகாக்கவே இந்த நடவடிக்கை என ஆதரவாளர்கள் கூறினாலும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்களின் எதிர்கால பணிகள் முடங்கும் என்று இச்சட்டத்திற்கு தங்களின் கடும் கவலைகளை தெரிவித்துள்ளனர். சீனாவைச் சேர்ந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை 40 கப்பல் நிறுவனங்கள் மற்றும் டேங்கர்கள் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. இந்த நடவடிக்கை சர்வதேச பதற்றத்தை அதிகரித்துள்ளதோடு எண்ணெய் வர்த்தகத்தை பாதிக்கும் என அச்சம் ஏற்பட்டுள்ளது. கொலம்பியாவின் கஜிஃபியோ பகுதியில் பேருந்து மீது நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதலில் 7 பேர் பலியானதோடு 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். பேன் அமெரிக்க நெடுஞ்சாலையில் நடந்த இந்த கொடூரத்தை பொதுமக்கள் மீதான கண்மூடித்தனமான வன்முறை என கவுகா ஆளுநர் ஒக்டாவியோ குஸ்மான் கண்டனம். ஈரானில் போர் பதற்றம் தணிந்த நிலையில் 2 மாதங்களுக்கு பிறகு டெஹ்ரான் விமான நிலையம் மீண்டும் திறப்பு. விமான நிலையம் திறக்கப்பட்டதை தொடர்ந்து துருக்கியின் இஸ்தான்புல், ஓமனின் மஸ்கட் மற்றும் சவுதி அரேபியாவின் மதினா ஆகிய நகரங்களுக்கு விமானங்கள் இயக்கம். ஈரான் போர் காரணமாக ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக எரிசக்தி ஏற்றுமதி பாதிக்கப்பட்டதால் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை உயர்வு. ஐரோப்பிய ஒன்றியம் வளைகுடா நாடுகளுடன் இணைந்து மாற்று வழித்தடங்களுக்கு நிதியளித்து பாதுகாப்பான எரிசக்தி உள்கட்டமைப்பை உருவாக்க முடிவு. சீன கடற்படை தனது 77வது பிறந்தநாளை முன்னிட்டு இண்டோ தி டீப் என்ற பெயரில் வெளியிட்ட புதிய காணொலி சீனாவின் 4வது விமானம் தாங்கி கப்பல் அணுசக்தியில் இயங்கும் என்ற பலத்த ஊகங்களை கிளப்பியுள்ளது. சீனாவின் பெருங்கடல் நீல நீர் திட்டங்களை உறுதிப்படுத்தும் இந்த வீடியோ எதிர்காலத்தில் உலக கடல்சார் அதிகாரத்தை நிலைநாட்ட அந்நாடு எடுத்துள்ள ஒரு முக்கியமான இராணுவ நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற அதிபர் ட்ரம்ப் பங்கேற்ற இரவு விருந்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் சந்தேக நபராக கோல் தாமஸ் ஆலன் எனும் 31 வயது கலிபோர்னியா நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேகிக்கும் நபர் ஆசிரியராகவும் வீடியோ கேம் டெவலப்பராகவும் பணியாற்றி வருகிறார் எனவும் தகவல்.
மின்சார ஸ்கூட்டர்கள் விற்பனையில் டிவிஎஸ், ஐக்யூப் மற்றும் பஜாஜ் செட்டாக் மாடல்கள் முதல் 10 இடங்களை பிடித்துள்ளதாக ஆய்வில் தகவல். அதே நேரத்தில் பெட்ரோல் மூலம் இயக்கப்படும் ஸ்கூட்டர்கள் தற்போது முதல் 3 இடங்களை தக்க வைத்துள்ளதாகவும், மோட்டார் சைக்கிள் பிரிவில் மின்சார வாகனங்கள் இன்னும் பெரிய தாக்கம் ஏற்படுத்தவில்லை எனவும் புள்ளி விவரங்கள் தெரிவிப்பு. ரசிகர்களின் நலனுக்காக மன்றத்தை கலைத்தவர் நடிகர் அஜித்குமார் என்று இயக்குனர் சரண் பெருமிதம். ரசிகர்களை தனது சுய லாபத்திற்காக பயன்படுத்தாமல் அவர்களின் குடும்பம், வேலை, எதிர்காலத்தின் மீது அக்கறை கொண்டார் என மனம் திறந்த சரண். வெற்றிமாறன் இயக்கத்தில் சிலம்பரசன் நடிக்கும் அரசன் படப்பிடிப்பு பணிகள் மீண்டும் தொடக்கம். கலைப்புலி தானு தயாரிக்கும் இப்படத்தில் விஜய் சேதுபதி உள்ளிட்ட பலர் நடிக்கின்ற நிலையில் கடந்த சில நாட்களாக நிறுத்தப்பட்டிருந்த படப்பிடிப்பு அனைத்து தடங்கல்களும் நீங்கி வேகமெடுத்துள்ளதாக தகவல். மே மாத தொடக்கம் முதல் சென்னை உட்பட கடலோர மாவட்டங்களில் வெயில் சுட்டெரிக்கும். தமிழ்நாட்டில் நடப்பாண்டு கோடை வெப்பம் ஜூன், ஜூலை மாதங்களிலும் தொடர வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வழக்கமாக ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் முன்கூட்டியே தொடங்க வாய்ப்பு. மே மாதத்தின் இறுதியில் கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை துவங்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல்.